தேர்தல் புறக்கணிப்பு, இந்த பொது வேட்பாளர், இந்த ரெண்டு விவகாரங்களும் இணைந்து செயற்பட முடியாது. இணைந்து செயல்படலாம். இல்லை, ஏன் பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியம் இல்லாத விடயமா? என்ன காரணம்? தேர்தல் புறக்கணிப்பதனூடாக நீங்கள் ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் கூறப்போகின்றீர்கள், அல்லது பிரதான வேட்பாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை, எங்களுக்கானவர்கள் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றீர்கள். பொது வேட்பாளர் என்பதும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தானே. பிரதான வேட்பாளர்களுக்கு அந்த வாக்கு இல்லாமல் தாங்கள் அந்த வாக்கு எடுக்கின்றார்கள், அந்த வாக்குக்காக தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கின்றார்கள். ஆக இரண்டு பேரும் இணைந்து செயற்பட முடியும். நீங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை எழுத இல்லை, இது நீங்கள் கட்சிகள் மீது முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. இதில் சிவில் தரப்புகள் இருக்கின்றார்கள், 10 எழுத்தாளர் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரை காலமும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீது விமர்சனங்களை முன்வைத்தவர்கள். நிலாந்தனாக இருக்கலாம், ஜோதிலிங்கமாக இருக்கலாம், KT கணேசலிங்கமாக இருக்கலாம், ஜதீந்திராவாக இருக்கலாம், மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள். இந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை, ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம். நீங்கள் சொல்கிற இத்தனை பேருமே இந்த கட்சிகளை விட மிக ஆபத்தானவர்கள். உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில். இவர்களுடைய குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்கு பின்னர் 2021ஆம் ஆண்டு இதே சிவில் தரப்பினர், நீங்கள் இதன் மீது குற்றச்சாட்டை முன்வைத்த நிலாந்தனாக இருக்கலாம், இதே சிவில் தரப்பினர் இணைந்து ஜெனீவாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். அதப்படி நல்ல வந்ததாக இருந்தால் இவ்வளவு பிழை செய்தேன் சொல்லி போட்டு கேந்திரமாருக்கு பின்னுக்கு வந்தா இல்லை, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு எங்களுக்காக சிவில் அமைப்புகள் இல்லாத எந்த ஒரு நாடும் தானாக விரும்பி உங்களுக்கு பொறுப்பு குரலையும் வலியுறுத்த போவதில்லை, தானாக விரும்பி அரசியல் தீர்வையும் வலியுறுத்த போவதில்லை. உங்களோட கையிலான் இருக்கு. அதற்கு வாய்ப்பு என்னன்னு சொன்னா, முதல் வந்து இந்த ரெட்ட விடம் போடுறதே எங்கட இவைக்கு சொல்லுங்க, நிப்பாட்ட சொல்லுவாங்க. இந்த உலக அப்போ இது வந்து ஏமாத்து, ஜனநாயக சூழல் என்று சொல்றது வந்து ஏமாத்து. சரிதான், எங்கட மக்களோட நலனுக்காக வந்து நாங்கள் அந்த முடிவு எடுக்கவும் விளங்கான ஜனநாயகம். யாருக்கு ஜனநாயகம்? யாருக்கு ஜனநாயகம்? எங்கட மக்கள் அழிக்கப்படுகிறோம். என்ன ஜனநாயகம்? எங்கட மக்களுக்காக வந்து இந்த இது பிரியோசனம் இல்லைன்னா பிரியா. இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இதில் இருக்க சிவில் சமூகத்தில் இருக்கிற ஒருவருக்கு குடும்பத்தில் ஒருவரை கொலை செய்துட்டாருன்னு சொன்னால், கொலை செய்தவன் அண்ணன் தம்பி போலீஸ் CID பிராஞ்சில் இருந்து விசாரிக்கிறத வேற ஏற்றுக்கொண்டு வேறோம். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களினுடைய விருப்பம் என்ன? தேர்தலை புறக்கணிக்க வேண்டுமா, அல்லது பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போகின்றார்களா, அல்லது பிரதான வேட்பாளர்களுக்கே தங்களுடைய வாக்குகளை அளிக்கப் போகின்றார்களா? பிரதான வேட்பாளர்கள் வாக்களிக்க இல்லை என்றால் ஏன் பொது வேட்பாளர் என்ற முடிவுக்கு எல்லாரும் செல்லக்கூடாது? ஏன் தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்துக்கு எல்லாரும் செல்லக்கூடாது என்ற கேள்விகள் உண்டு. அதே நேரம் இந்த இரண்டு தரப்பும் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். 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 தற்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பில் ஒரு தீர்மானம் எடுத்து பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்றீர்கள். உங்களுடைய பார்வை இம்முறை ஜனாதிபதி தேர்தல் எந்தளவு தூரம் தமிழ் மக்களுக்கு முக்கியமானது? இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் தான். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்களில் 3 பேர் வெற்றி வாய்ப்புடையவர்களாக பேசப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்கா 3 பேரும். இதுக்கு முன்னர் இவ்வாறான சூழல் இருந்ததில்லை. ஆகவே இந்த வாக்குகள் 3ஆக பிரியக்கூடியதும், ஒரு கணிசமான மக்கள் வந்து தேர்தலில் ஆர்வம் காட்டாமல் விடக்கூடியதுமான ஒரு சூழலில் அந்த வெற்றி பெறுகின்றவருக்கு முதலாவது, 2வது, 3வது ஆட்களுக்கு இடையிலான வித்தியாசம் மிகவும் குறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிற. வாக்கு வித்தியாசம் குறைந்தளவு வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் தங்களுடைய வெற்றி தோல்வியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது வந்து. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய மக்களை நோக்கி வாக்குறுதிகளை வழங்கி தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றதை சொல்லித்தான் அந்த வாக்குகளை கேட்கிறார்கள் வந்து. அப்போ அதில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில் வந்து அவர்கள் ஆதரிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
தமிழர்களுடைய தேசத்தை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய கோரிக்கை ஒன்றாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அது வந்து இந்த 75 வருடமாக எங்களை ஒடுக்குகிற இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு நாங்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு சுயாட்சி அதிகாரத்தை தரக்கூடிய வகையிலே தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய இறமையும் சுயநிர்ணய உரிமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதனை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்போ இந்த வாக்குகள் ஒவ்வொரு வாக்குகளுமே இந்த வேட்பாளர்களுக்கு மிக பெருமதியானதாக இருக்கிற பொழுது தமிழர்களுடைய வாக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது. அதை தமிழர்கள் சரியாக பயன்படுத்தினால் சிங்கள பௌத்த பீரணவாதத்தை அடிபணிய வைக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தேர்தல் புறக்கணிப்பு, இந்த பொது வேட்பாளர், இந்த 2 விவகாரங்களும் இணைந்து செயற்பட முடியாது. 2 தரப்பினரும் பிரதான வேட்பாளர்களை புறக்கணித்து தான் இந்த முடிவுக்கு இந்த 2 தரப்பும் வந்திருக்கின்றார்கள். ஏன் இணைந்து செயற்பட முடியாமல் இருக்கின்றது? இணைந்து செயல்படலாம். எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பு தங்களுடைய தவறான முடிவை வாபஸ் பெற்று அதிலிருந்து விலகி புறக்கணிப்பு என்ற முடிவோடு இணைந்து கொள்வதன் மூலம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்ள முடியும். இல்லை, ஏன் பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியம் இல்லாத விடயமா? என்ன காரணம்? தேர்தல் புறக்கணிப்பதனூடாக நீங்கள் ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் கூறப்போகின்றீர்கள், அல்லது பிரதான வேட்பாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை, எங்களுக்கானவர்கள் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றீர்கள். பொது வேட்பாளர் என்பதும் அதே போன்ற நிலைப்பாடு தானே. பிரதான வேட்பாளர்களுக்கு அந்த வாக்கு இல்லாமல் தாங்கள் அந்த வாக்கு எடுக்கின்றார்கள், அந்த வாக்குக்காக தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கின்றார்கள். ஆக 2 பேரும் இணைந்து செயற்பட முடியும். இதில் எங்களை ஒன்று, இந்த பொது வேட்பாளர் என்பவரும் அவரை நிறுத்தியிருப்பவர்களும் கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள். இந்த சிங்கள பௌத்த பீரணவாத அரசை சர்வதேச போர்க்குற்ற நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் பொது வேட்பாளரை நிறுத்தியிருப்பவர்களும் கடந்த 15 வருடங்களாக தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய நலன்களை பலியிட்டு இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்களுக்காக இலங்கை அரசை பாதுகாக்கின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டவர்கள். இந்த சிவில் தரப்புகளும் அதோடு சேர்ந்து இருக்கிற அரசியல் தரப்புகளும் அதைத்தான் செய்தவர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி, உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி, இந்த அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இனப்படுகொலை செய்த அரசை வெள்ளையடித்து பாதுகாத்து அந்த விசாரணைகளில் இருந்து இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்தவர்கள். அதே நேரத்திலே 2012ஆம் ஆண்டு அந்த தீர்மானம் ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்ட பொழுது முதலாவது தீர்மானம் சொல்கிறது, அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் LLRC பரிந்துரைகளை அமுல்படுத்த வேண்டும் என்று. அந்த வேளையிலே இன்று பிரிந்திருவர்கள் நின்று கொண்டாலும் அனைவரும் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே இன்று உதிரிகளாக நிற்பவர்கள் அல்லது பிரிந்திருப்பதாக காட்டிக்கொள்கிறவர்கள் அனைவரும் சம்பந்தனுடைய தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள். அவர்கள் கூட்டாக அங்கே ஜெனீவாவை நோக்கி முன்வைத்த கோரிக்கை, LLRC பரிந்துரைகளை அமுல்படுத்தினால், இனப்படுகொலை செய்த ராஜபக்ச சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக தயாரித்த LLRC பரிந்துரைகளை உரிய முறையை அமுல்படுத்தினால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லிவாங்க. விளங்கானே. அப்போ இவர்கள் உளவு பேரும் எல்லோருமே அந்த தீர்மானங்களை வரவேற்றவர்கள். சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த தீர்மானங்களை வரவேற்றவர்கள். தொடர்ச்சியாக அது 1.5 வருடத்துக்கு ஒரு தடவை நீடிக்கப்படுகின்ற பொழுது காலவாசம் வழங்குவ சொல்லி தொடர்ச்சியாக கேட்டவர்கள். 15ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் 13ஆம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அந்த தீர்மானமாக இருக்கிற பொழுது அந்த தீர்மானத்தை தொடர்ந்து வரவேற்று கொண்டு வந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அதில் அரியநேத்திரன் 10ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சம்பந்தன், விடுதலை புலிகள், ஒரு பயங்கரவாதிகள் அவர்கள் அளிக்கப்பட்டதற்கு ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவித்த பொழுது சம்பந்தனுடைய வலது இடதுகரமாக இருந்தவர். இன்று அரியநேந்திரனை ஆதரிக்கிற ஸ்ரீதரனும் அதையே செய்தவர். அதேபோன்று அதுக்கு பிற்பாடு 2015ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்தில் இல்லாவிட்டாலும் கூட தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்தவர். தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் தான் அனைவரும் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள், ஒரு அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை கொண்டு. அந்த தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் 16ஆம் ஆண்டிலே இலங்கை அரசு
ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிறது, அனைத்து இனங்களையும் அரவணைத்து செல்லுதல் என்ற ஒரு போர்வையை உலகத்துக்கு காட்டிக்கொண்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்தை செய்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு உருவாக்கம் நடைபெறுகின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய ஈகத் தலைமைகள் என்ற அடிப்படையில் அதில் பங்கெடுக்கிறது. அரியநேத்திரன் தமிழரசு கட்சியினுடைய ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே தயாரிக்கப்பட்ட அந்த வரைவானது தமிழில் இருந்த ஒட்டியாட்சி என்ற சொல் நீக்கப்படுகிறது, ஆங்கிலத்தில் இருந்த யூனிட்டரி என்ற சொல் நீக்கப்படுகிறது, சிங்களத்தில் இருந்து வந்த அதே ஐக்கியராட்சி என்ற சொல் அதில் அந்த வரைவிலே வருகிறது. அந்த பௌத்த அரசமதம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வடகிழக்கு இணைப்பை கைவிடுகிறார்கள், இணைப்பை நிரந்தரமாக விடுவதற்கு இணங்கி கைவிடுகிறார்கள், சமஷ்டியை கைவிடுகிறார்கள். ஏக்கியராட்சி என்ற சிங்கள பதத்தோடு வருகிற அந்த வரைவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது சாதாரணமாக வெளியில் இப்போ 4 கட்சிகள் சேர்ந்து ஊரில் ஒரு ஹோட்டலில் நடத்தின கூட்டத்தில் இல்லை, இது தயாரிக்கப்பட்டது. இலங்கை நாடாளுமன்றம் சட்டபூர்வமாக இலங்கையினுடைய ஜனாதிபதியால் ஒரு அரசியலமைப்பு பேரவையாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த அரசியலமைப்பு பேரவை சட்டபூர்வமாக ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு என்னென்ன செயற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். 25 மாவட்டங்களிலும் பொதுமக்கள் கருத்தறியப்பட்டது, ஒவ்வொரு டிஎஸ்ஓஎஸ் வழியாகவும் கருத்தறியப்பட்டது. அந்த கருத்தறிந்த பிற்பாடு அது கட்சிகளுடைய கருத்துக்கள் பெறப்பட்டது, நன்கு ஆய்வு செய்யப்பட்டு தான் அது ஒரு விரைவாக கொண்டு வரப்பட்டது. அந்த விரைவு தமிழர்களை 100% புறக்கணித்து ஒரு சிறுபான்மையாக்கி சிங்கள பௌத்த பீரணவாதிகளுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கின்ற விதையில் தயாரிக்கிற பொழுது இவர்கள் சேர்ந்து தயாரித்திருந்தார்கள். இன்றைக்கு கையில் அது இருக்குது. 18ஆம் ஆண்டில் ராஜபக்சர்கள் அந்த நாடாளுமன்ற அந்த ரணிலினுடைய அதிகாரத்தை பறித்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்காவிட்டால் இந்த விரைவு நாடாளுமன்றத்திற்கு வாக்கெடுப்புக்கு வந்திருக்கும். இவர்கள் எல்லோரும் அதை ஆதரித்து சேர்ந்து தயாரித்தவர்கள் அதை ஆதரித்து அந்த ஒட்டியாட்சியை அங்கீகரித்திருப்பார்கள். 48இல் 72இல் தமிழர்கள் நிராகரித்து வந்த ஒட்டியாட்சி முறைமையை இப்பொழுது இருக்கிறதை விட மிக இறுக்கமான ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பை ஆதரித்திருப்பார்கள். அவ்வாறு இன்று அதை தயாரித்து கையிலே வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இன்று பொது வேட்பாளர் என்று நாடகம் ஆடுகிறார்கள். அதைவிட இன்று நம்ப முடியாது என்று சொல்லுகிறார்கள். 10ஆம் ஆண்டிலே சரபொன்சியாவுக்கு வாக்களிக்க சொல்லி சொன்னவர்கள், 15ஆம் ஆண்டிலே மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க சொல்லி சொன்னவர்கள், 19ஆம் ஆண்டிலே ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை தயாரித்து கொண்டு போய் சஜித் பிரேமதாசாவிடம் கொடுத்து விட்டு அதை அவர் திறந்து பார்க்க மாட்டேன் என்று சொன்ன பிறகும் சஜித் பிரேமதாசாவை ஆதரியுங்கள் என்று சொல்லி சொன்னவர்கள் இன்று இவர்களை நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் நம்ப முடியாதவர்களை ஏன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சென்று பணியெடுத்தீர்கள் 15 ஆண்டுகளாக? விளங்குதானே அப்போ நீங்கள் தொடர்ச்சி இதில் என்ன சொல்லி இது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக, அதாவது இன்றைக்கு தமிழ் மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பெரும்பான்மையானாக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ நாங்கள் புறக்கணிப்பு என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்து வருகிற பொழுது இன்று புறக்கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 70-80% நடைமுறை சாத்தியமாக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது அந்த மக்களை புறக்கணிக்க விடாமல் தடுக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் இன்று நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து புறக்கணித்தால் ஒட்டியாட்சி நீக்கப்பட வேண்டும், சமஷ்டியை தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வு வர வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து புறக்கணிக்கிறோமாக இருந்தால் இன்னும் ஒரு தேர்தல் ஒன்று வருகிற பொழுது இந்த கோரிக்கைகளை கைவிட்டு ஒருவரை ஆதரிக்க முடியாது. இது தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ இன்றைக்கு அப்போ அந்த புறக்கணிப்புன்ற முடிவுக்குள்ளே மக்கள் விட்டார்கள் என்று சொல்லிச்சுன்னா அப்புறம் அந்த மக்களை வெளியில் எடுக்கிறது அவர்களுக்கு கரைச்சலாக இருக்கும். அப்போ அந்த நிலைமைக்குள்ளே போக விடக்கூடாது. அப்போ 10ஆம் ஆண்டிலும் அந்த நோக்கத்துக்காகத்தான் சரபொன்சியாவை ஆதரித்தார்கள். 10ஆம் ஆண்டிலே இவர்கள் சொன்னார்கள் என்னென்னு சொன்னால் ராஜபக்ச தமிழ் மக்களை அளித்தவர், அப்போ அவரை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும், ஆகவே பொன்சியாவுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி அது உண்மையாக இருந்திருந்தால் உண்மையிலேயே ராஜபக்சவை தோற்கடிப்பதற்காக அல்லது அவருக்கு ஒரு போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் ஒரு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்சியாவை ஆதரித்தார்கள் என்பது உண்மையாக இருந்தால் எப்படி 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிற்பாடு இதே கூட்டமைப்பினர் பாராளுமன்றத்திலே புலிகளை பயங்கரவாதிகளாக குறிப்பிட்டு அவர்களை அழித்தமைக்காக ராஜபக்சவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்க முடியும்? ராஜபக்சவை பழிவாங்குவதற்காகத்தான் இவர்கள் பொன்சியாவை ஆதரிக்க சொன்னது உண்மை என்று சொல்லி சொன்னால் எப்படி இந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தாமல் உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்க முடியும்?
விளங்குதானே வந்து அப்போ அதே போல் 15ஆம் ஆண்டில் வந்து ராஜபக்ச ஒரு சீன சார்பு போக்கில் தீவிரமாக போனபடியால் ராஜபக்சவை வந்து விழுத்துறதுக்கு வந்து இந்திய மேற்கு நாடுகள் சுதந்திர கட்சியை ரெண்டாக உடைக்குது. மைத்திரிபால சிறிசேனவை தெரிவு செய்கிறார்கள். அப்போ அன்றைக்கு வந்து அவர்கள் சொன்ன வெளிப்படையாக வந்து மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்தார்கள் என்று அன்றைக்கு ஒன்று அந்த ராஜபக்சவை ரெண்டாக உடைஞ்சபடியால் விழுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. மைத்திரிபால வந்து வந்தால் இவர்களை தண்டிப்பார் என்ற ஒரு போலி நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ மக்கள்கிட்ட இருந்த ஆதங்கம் என்னென்னு சொல்லிட்டு விழுத்தினால் இவர்கள் சொன்னார்கள் வந்து ராஜபக்ச பதவியில் வச்சிருந்தால் சர்வதேச விசாரணை நடத்த முடியாதுன்னு சொல்லுவார். அதிலேருந்து இறக்கினா தான் நடத்தலாம் என்று சொல்லி சொன்னார்கள். அதை மக்கள் நம்பினார்கள். அந்த அடிப்படையில் வந்து மைத்திரிபாலவுக்கு போய் வாக்களித்தார்கள். வாக்களித்து விட்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு என்ன செய்தார்கள்? இவர்களே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை வைத்தார்கள். இது நல்லாட்சி, எங்களுக்கு பழிவாங்குவது முக்கியமல்ல, எங்களுக்கு தீர்வு தான் முக்கியம். நாங்கள் பழிவாங்க முற்பட்டால் இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் என்னடா ராஜபக்சக்கு தான் சிங்கள மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே வந்து நாங்கள் இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தை வலியுறுத்தினால் நல்லாட்சி அரசாங்கம் அந்த பொறுப்புக்கூறலை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முற்பட்டால் சிங்கள மக்கள் இவர்களுக்கு எதிராக கிளந்தெழுந்து விடுவார்கள். கிளந்தெழுந்தால் இவர்கள் இந்த நல்லாட்சியிடமிருந்து தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே வந்து எங்களுக்கு பழிவாங்குதல் முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஒரு தீர்வு தான் முக்கியம் என்று சொல்லி சர்வதேச விசாரணையை தடுத்தார்கள். சரிதானே? சரி, அதில் நீங்கள் ஏதோ நம்பினீங்கள் என்று வச்சுக்கொள்ளலாமே. வேண்ட பிறகு வந்து நல்ல அரசியல் தீர்வு என்ற பேரில் நீங்கள் தயாரித்த அரசியலமைப்பை ஒரு சமஷ்டியை கேட்டிருக்கலாமே. வந்து தெளிவாக ஒட்டியாட்சியை நீக்கி சமஷ்டி என்று சொல்லி எழுதி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாமே. அதை செய்யலை. சரி, 19க்கு வருவோமே. 19 இனப்படுகொலைக்கு மிக முக்கிய காரணியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வார. அப்போ அவரை வெல்லவிடக்கூடாது. வந்தால் அவர் முதலைக்கு வெட்டி போட்டுருவார், அவர் மீண்டும் வெள்ளை வேனில் கடத்துவார், மீண்டும் இனப்படுகொலை செய்வார். ஆகவே வந்து இவரை தோற்கடிக்க வேண்டும், சஜித்துக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அது கோட்டா தோற்கடிக்க முடியாது. அன்று ஒட்டுமொத்த சிங்கள தேசமும் வந்து கோட்டாக்கு பின்னால் எழுச்சி கொண்டு நின்றதுன்றது இவர்களுக்கு நல்லா தெரியும். சஜித் வெல்ல போகிறது இல்லை என்றதும் இவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்து கொண்டு சஜித்துக்கு வாக்களிக்க சொல்லிக்கிறது கோட்டாவை தோற்கடிக்கிறது இல்லை, தமிழனை தோற்கடிப்பதற்காக. தமிழன் புறக்கணிப்புன்ற ஒரு முடிவை எடுத்தால் அவன் ஒரு பேரம் பேசுகிற ஒரு சக்தியாக உருவெடுத்து விடுவான். நாளைக்கு தங்களுக்கு தேவைப்படுகிற, இந்தியாவுக்கு தேவைப்படுகிற ஒருவர் வேட்பாளராக வருகிற பொழுது வந்து தமிழனுடைய கோரிக்கையை கைவிட்டு வாக்களிக்க சொல்லிச்சுன்னா தமிழன் வாக்களிக்க மாட்டான். அப்போ தமிழனுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தமிழனை ஏமாற்ற வேணும்னு சொல்லுவார். சரி, இல்லை நான் கேட்குறேன், அன்றைக்கு கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக உண்மையிலே சஜித்தை வெல்ல வைக்கிறதுக்கு அல்லது கோட்டா தோற்கடிக்கத்தான் அவர்கள் அன்றைக்கு சஜித்துக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் என்பது உண்மையாக இருந்திருந்தால் எப்படி 21ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 46 தீர்மானத்தை என்ன வடிவிலே நிறைவேற்ற சொல்லி வந்து இவர்கள் அந்த கோட்டா இனப்படுகொலையாளி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது எப்படி அவர்கள் ஒரு உள்ளக விசாரணை தீர்மானத்தை, அதுவும் வந்து தீர்மானத்தில் தமிழ் எங்களுக்கு சாதகமாக வரப்போதா பாதகமாக வரப்போதா கோட்டாவை பாராட்டி வரப்போவான்னு கூட தெரியாத ஒரு இடத்துல எப்படி வந்தவர்கள் அந்த உள்ளக விசாரணை தீர்மானத்தை வரவேற்றார்கள். ஆகவே அவர்கள் இந்த செயல்பாடுகளை செய்ததெல்லாம் வந்து தமிழ் மக்கள் எப்பொழுதுமே வந்து அடிமைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுகிற ஒரு வேட்பாளர்களுக்கு பறந்தடித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இதுவரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இம்முறையும் இந்த புறக்கணிப்பில் மக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, இந்த மக்களை வந்து இப்படியாவது வந்து வாக்களிப்பில் எங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர். நீங்கள் கூறுகின்ற காரணத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சர்வதேசம் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது எங்களுக்கு என்ற ஒரு நண்பன் கிடையாது, எங்களால் முடிந்தது இந்த விடயம்தான். நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையோ அல்லது ஐசிசிக்கு போவதற்கு தற்பொழுது முடியாமல் இருக்கின்றது. ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் இலங்கை இருப்பதற்கு இந்த ஜெனீவா தீர்மானம் தேவைப்படுகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். இப்போ இது மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஜெனீவா தீர்மானமே வேண்டாம் என்று நாங்கள் சொல்லலையே. நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கை தொடர்பாக தீர்மானம் இருக்கட்டும். நாங்கள் கேட்குறோம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பொறுப்பு கூறல் விவகாரத்தை அதாவது வந்து பிரச்சனை வந்து 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்ச பிறகு இலங்கைக்கு பான் கி மூன் வார அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு வந்து அந்த போர்க்குற்றங்கள் நடந்திருக்கு விசாரிக்க சொல்லி வந்து அந்த செயலாளர் நாயகம் அனுப்பின அறிக்கையின் அடிப்படையில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படும். ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம் வந்து உள்ள விசாரணை வேண்டாம் என்று இவே சொன்னவை இல்லை படிப்படியாக தான் போகணும்னு சொல்லி. சரி, படிப்படியாக போய் வந்து 10 வருஷமாகியும் ஒன்றும் நடக்காத இடத்துல நீங்கள் கூறுகின்ற விடயம் புரிகிறது. ஆனால்
அந்த தீர்மானத்தை கொண்டு வருவது இந்த கட்சிகளிலேயே கருக்குழு நாடுகள் கொண்டு வரணும். ஆனால் அந்த தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பெயரால் தான் கொண்டு வரப்படுகிறது. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய பெயராலே இங்கே அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைமையாக இருந்த தமிழ் தரப்பு தான் அங்கே கோரிக்கை விடுகிறது உலக விசாரணையில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவார். அப்போ தீர்மானம் வந்த பிறகு இவர்கள் வரவேற்கின்றார்கள். அங்கே ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் என்று இல்லை, தீர்மானம் வருவதற்கு முன்னதாகவே இவர்களிடம் அபிப்பிராயம் பெறப்படுகிறது. வந்த பிறகு கூட இவர்கள் அதை நிராகரித்தால் அந்த தீர்மானத்தை கொண்டு வரலாம். இரண்டு அரசு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கிற பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பும் தீர்மானம் வேண்டாம் என்று சொன்னால் அப்போ யாருக்கு தீர்மானம் கொண்டு வரப்படுது? நியாயப்படுத்த முடியாது. ஜனநாயகம் என்பது ஒரு போலி கேலி கூத்தாக அமைய முடியாது. அப்போ இந்த முகவர்களை வைத்து கொண்டு அந்த தீர்மானம் வரவேற்கப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல பொறுப்புக்கூறல் விவகாரத்தை அங்கே கொண்டு போக சொல்லி, அதாவது ஐசிசிக்கு கொண்டு போக சொல்லி நாங்கள் கேட்குறோம். அடுத்தது தீர்வு தொடர்பாக உங்களுக்கு என்ன இன்றைக்கு இதில் எழுதுகிற விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் இன்றைக்கு உங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இறமை சுயநிர்ணய உரிமை என்று எழுதுறீர்கள். இதை இந்த 15 வருஷத்தில் ஒரு தடவை கூட நீங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை எழுத இல்லை. இது நீங்கள் கட்சிகள் மீது முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. இதில் சிவில் தரப்புகள் இருக்கின்றார்கள், 10 எழுத்தாளர் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரை காலமும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மீது விமர்சனங்களை முன்வைத்தவர்கள். நிலாந்தனாக இருக்கலாம், ஜோதிலிங்கமாக இருக்கலாம், KT கணேசலிங்கமாக இருக்கலாம், ஜதீந்திராவாக இருக்கலாம், மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள். இந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இந்த பொது வேட்பாளரை இந்த நீங்கள் சொல்கிற இத்தனை பேருமே இந்த கட்சிகளை விட மிக ஆபத்தானவர்கள். போருக்கு பிற்பாடு இந்திய மேற்கு தரப்புகள் ஒரு தமிழ் மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடியவர்களை ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுத்து மௌனமாக்கிவிட்டு உங்களை போன்றவர்கள் நியாயங்களை பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் இதில் சொன்ன பெயர் குறிப்பிட்டவர்கள் எவரும் ஒரு சதத்துக்கு நேர்மை. அவர்கள் சுயாதீனமாக இல்லை, அப்படி இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசாவும் வேட்பாளர்களாக களமிறங்கியிருந்த நிலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நிலாந்தன், கணேசலிங்கம் பேராசிரியர் மற்றும் ஜோதிலிங்கம் இவர்களால் வழி நடத்தப்பட்டு மூலச்செலவு செய்யப்பட்டு எங்களுக்கு கட்சிகளுக்கு சமன்ஸ் அனுப்பினவர்கள், கட்டளை அனுப்பினவர்கள் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஆஜராகுமாறு நாங்கள் பிரைட்டின் ஹோட்டலுக்கு போயிருந்த நாங்கள். சரிதானே? 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு அங்கால 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்தது. கலந்துரையாடல்கள் நடந்தது. அதில் முதல்ல எங்களை ஒரு உறுப்பினர்கள் 2 பேரை அனுப்பி இறுதிக்கட்டங்களில் நான் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நானும் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டங்களில் மற்ற கட்சிகள் சுமந்திரன் இடைக்கால நிராகரிக்க வேண்டும் என்ற விடயத்தில் அப்போ அது இல்லை. அந்த இடத்துல அவர்கள் எழுதுகிறார்கள் ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இந்த சொன்ன கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அங்கே விரைவில் அந்த இதில் எழுதப்படுது ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த ஒரு வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 13 தீர்வு, 13 அம்சங்கள் வைக்கப்பட்டது. சமஷ்டி கேளுங்க வடிவா தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஷ்டி தீர்வு வேணும் என்று எழுதப்படுது. அப்போ இந்த இடத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்கிறார். அந்த இடத்துல நீங்கள் இந்த 3 விஷயத்துக்கு ஒத்துக்கொண்டுக்கிறீர்கள். ஒன்று, ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. 13 தீர்வு இல்லை. மற்றது தமிழ் தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேணும் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். இது 3க்கு நீங்கள் நேர்மை என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் கலந்து கொண்டிருக்கிற இடம் பிரைட்டின் ஹோட்டல் இது பாராளுமன்றம் இல்லை, சட்டபூர்வமான பாராளுமன்றம் இல்லை. ஆனால் நீங்கள் இதில் நீங்கள் பாராளுமன்றத்தில் மக்கள் ஆணை பெற்று பாராளுமன்றத்தில் இருக்கிற நீங்கள் அங்கே அரசாங்கம் உருவாக்கின அரசியலமைப்பு பேரவையில் பங்கு பெற்றி ஒரு வரைவை சேர்ந்து தயாரித்து கையில் வச்சிருக்கிறீங்க. அது ஏக்கிய ராட்சியம். அதை நிராகரிக்கிறோம் என்றதை இதில் எழுதுவோம்னு சொல்லுவார். அப்போ அதை தயாரித்ததில் முக்கியமானவர்கள் அதில் இருந்தவர்களில் சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பூரண சம்மதத்தோட சுமந்திரன். ஆனால் அந்த நேரம் விக்னேஸ்வரன் அவர்கள்லேருந்து பிரிஞ்சிருக்கிறதா காட்டிக்கொள்கிறார். 2 பேரவைக்குள்ளே இருக்கிறார். சரியல்லோ, அவர் தனி கட்சியும் உருவாக்கிட்டார். அப்போ அந்த விக்னேஸ்வரன் தான் அவசரப்பட்டு பதிலளிக்கிறார். அதை நிராகரிக்க முடியாது. சுமந்திரன் 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தயாரித்த வரைவேன்னு சொல்கிறார். சரிதானே? தொடர்ந்து சுமந்திரன் மறக்கிறார், செல்வமடைக்கெல்லாம் மறக்கிறார், சித்தார்த்தன் மறக்கிறார், மாவே மறக்கிறார், எல்லாருமே அதை மறக்கிறார்கள். ஸ்ரீகாந்தா மறக்கிறார், சகலரும் மறக்கிறார்கள். அதால் நாங்கள் வெளியேறி ஆரம்பம். சரிதானே? அப்போ அந்த இடத்துல இவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொன்னால்
இந்த கணேசலிங்கம், இந்த ஜோதிலிங்கம், இவர்கள் தான் அந்த அவர் மாணவர்களுடைய மூளையாக இருந்தவர்கள். மாணவர்கள் எங்களுக்கு சொல்லித்தான் கூப்பிட்டார். மாணவர்கள் இல்லை அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். இல்லை, மாணவர்கள் நல்ல வடிவா தெரியும். இவர்கள் 3 பேரும் தான் அந்த மாணவர்களை வழி நடத்தியவர்கள். இந்த பொய்கள் புரட்டுகளை இவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 பேரும் தான் மாணவர்களை வழி நடத்தினவர்கள். உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சும்மா நேரமெல்லாம் எழுதலாம். முக்கியமான நேரத்தில் கால வேறது தான் அவர்களுடைய வேலை சரியல்லோ. இவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இந்த மாணவர்களுக்கு சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்கிற நிலப்பாடு தான் சரி. இவர்கள் இதுக்கு இணங்கவில்லை என்ற ஏனியவர்கள் இதை நீங்கள் அம்பலப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்க வேணும். அவர்கள் அதை செய்யலை. விளங்கு தானே? இந்த மற்ற நீங்கள் சொல்கிற மற்றாக்கள் சிலர் அந்த தமிழ் மக்கள் பேரவையில் பங்கெடுத்தாங்க. தமிழ் மக்கள் பேரவை என்ன செய்தது? தமிழ் மக்கள் பேரவை அங்கால நாங்கள் பங்கெடுத்தினாங்க. நாங்கள் சொன்ன விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதால நாங்கள் முரண்பாடு வருது. விளங்கான தயாரித்த தீர்வு திட்டத்தை கொண்டே கொடுக்கல. சரி, கொடுக்கா இல்லை ஒரு பக்கம் இருக்க அதில் நாங்கள் சிவில் சமூகத்தில் இருந்தாக்களை நம்பினோம். அவர்கள் சொன்ன கதைகளை கேட்டு நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவர்களோட சேர்ந்து பயணித்து கொண்டு வந்தோம். 18ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் வருது. அந்த நேரத்தில் இவையே சொல்லிச்சு எங்களை நோக்கி தயவுசெய்து நீங்கள் தனித்தனி கட்சியில் போட்டி போட வேண்டாம், பேரவையாக போட்டி போடுவோம். இவைக்கு தெரியாது நாங்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறோம்னு தெரியாது. அப்படி ஒரு கருத்தை முன் வச்சுருந்தோம். வேண்டாம், எங்களை லொக் பண்ணுறது தான் நோக்கம். அப்போ நாங்கள் சரி நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்கிறோம். எங்களோட தலைவர் பேரவை கூட்டத்தில் போய் சொன்னார் நல்ல விஷயம். நாங்கள் பொதுவாக ஒரு பேரவை என்ற அடிப்படையில் ஒரு பொது சின்னத்தை எடுத்து நாங்கள் உங்களோட சேர்ந்து போட்டிடுறதுக்கு ரெடி. ஆனால் பேரவையினுடைய அந்த அந்த பொது சின்னத்துக்குள்ளே போட்டிடுற அந்த அணி தேர்தல் விஞ்ஞாபனமாக பேரவை தயாரித்த தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த 16ஆம் ஆண்டுக்கும் 19க்கும் இடையில் தயாரிக்கப்பட்ட 16ஆம் ஆண்டில் தயாரித்து 17 செப்டம்பர் 21 ஒரு முதலாவது வரைவு வந்திருந்தது, ஏக்கிய ராட்சிய வரைவு. அந்த வரைவை ஏக்கிய ராட்சி ஒற்றியாட்சி அதை நிராகரிக்கிறோம் என்பதும் எழுதப்படணும் என்று சொல்லிச்சு. அப்போ ஒரு தேர்தல், ஒரு சட்டபூர்வமான ஒரு தேர்தல் நடக்கப்போ அவர்களுக்கு அதில் அவைக்கு என்னென்று தெரியல. அவை பொறியில் மாட்டிக்கொண்டார்கள். படக்கண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரனை வச்சுக்கொண்டு குழப்பம் தொடங்குது. அவர் குழந்தை பிள்ளைகள் மாரி நின்று கொண்டார் நான் சூரியன் சின்னத்தில் ஏண்டா தான் நான் வருவேன், இல்லைண்டா நான் வர மாட்டேன்னு சொல்லி. சூரியன் சின்னத்துக்கும் பேரவைக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் நேர்மை இல்லைன்னு தான் பேரவைக்கே அவரை சேர்க்கை இல்லை. ஆனால் பேரவையில் இருந்து ஒருத்தர் அப்படி சொல்கிறார். பேரவையில் இருந்து இவரும் அதை பற்றி கேட்கல, விக்னேஸ்வரனும் அதை பற்றி கேட்கல. அப்போ அப்படி நடக்கிற பொழுதெல்லாம் சுரேஷை வச்சுக்கொண்டு குழப்பி இந்த பேரவையின் தீர்வு திட்டம் விஞ்ஞாபனமாக கூட்டாக போட்டிடுறது குழப்பப்பட வேணும். அதில் முழுமையாக பங்கெடுத்தவர்கள் தான் இதில் இருக்கிற மற்ற சிவில் சமூகத்தை சேர்ந்தார். மற்றது இன்னொன்று சொல்கிறேன், இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கட்டமைப்பு இருக்குது தானே, அவர்கள் மிக மோசமான ஏமாத்துக்காரர். மிக மோசமான அவர் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கட்டமைப்பு, இந்த முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் செய்கிற தரப்பு இருக்குல்ல, நான் ஆக்களை தனித்தனியாக குறிப்பிட விரும்பல. மிக மோசமான இந்திய கைக்கூலிகள். அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரோம். முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மக்கள் போனது 13 எதிர்த்து புலிகள் நடத்தின போராட்டத்தோடு சேர்ந்து தான் மக்கள் போனவே 87 ஆரம்பிக்க போராட்டம் 2009 மே 18 முள்ளிவாய்க்காலில் முடியுது. இந்த 13 இந்த மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் தான் அது நடக்குது. ஆகவே உங்களுடைய அறிக்கையில் மிக தெளிவாக 13 எதிர்த்து தான் இந்த மக்கள் தியாகம் செய்தார்கள் என்றதையும், 13 தீர்வுமல்ல, தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல என்றதையும், ஒற்றியாட்சிக்கு உட்பட்ட தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த வரைவை இந்த 16 ஆரம்பித்த வரைவை ஏக்கிய ராட்சிய வரைவை நிராகரிக்கணும் என்றதையும் சேர்க்கணும் என்று கேட்டிருந்தாங்க. அவர்கள் எங்களை சந்திக்கிறதுக்கே தயாராக இல்லை. இந்த முறை சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பு குழுவின் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அவன் பிரதி தலைவர் வந்திருந்தது. இந்த இடத்துல எழுதையிலேயே நாங்கள் நாங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இருக்கிற பொறுப்பு கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும், பொறுப்பு கூறல் விவகாரத்தை முடக்கக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 2012 13 வருஷம் 13வது வருஷம் இது சரியல்லோ 12வது வருஷம் 12 வருடங்களாக முடக்கப்பட்டிருக்குது. இதை ஐசிசிக்கு கொண்டு போகணுன்றதை அவர் அந்த ஆள் இங்கே நிற்கிற பொழுது நீங்கள் எழுதுவோம்னு சொல்லி நாங்கள் அவர்களுக்கு பல வழிகளாலேயும் சொல்லியிருந்தாங்களோ. ஏன் எழுத இல்லை? யாருக்காக அந்த அறிக்கையில் அது மறைக்கப்பட்டது? இவர்கள் தான் பிரிஸ்னவ் இந்த பொது கட்டமைப்புக்கு பின்னால் நிற்கிற அயோக்கியர்கள். விளங்கான இந்த இனம் இவ்வளவு அழிஞ்ச பிறகு சிங்களவனம் அழித்த சிங்களவனம் விட கொடூரமான அற்ப சலுகைகளுக்காக இந்த இனத்தை விற்கிற நயவஞ்சகர்கள் தான் இவர்கள் எல்லாரும். ஆகவே நீங்கள் இவர்களுடன் இணைந்து பணியாற்றதனுடைய விளைவு அல்லது அந்த கடந்த காலம் என்பதுதான் தற்பொழுது ஒற்றுமை அடைய முடியாமல் இருக்கின்றது.
ஒற்றுமையடைய முடியாதுன்னு சொல்லி சொன்னால் இதற்கு முன்னர் இணைந்து செயற்பட்டிருக்கீங்க அந்த படிப்பினை இவர்களுடைய குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிக்கு பின்னர் 2021ஆம் ஆண்டு இதே சிவில் தரப்பினர் நீங்கள் இதன் மீது குற்றச்சாட்டை முன்வைத்த நிலாந்தனாக இருக்கலாம், இதே சிவில் தரப்பினர் இணைந்து ஜெனீவாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினீர்கள். அதப்படி நல்ல கேள்வி. நான் மறந்து போன ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். இல்லை நீங்கள் எல்லா சொல்கிறேன். 20ஆம் ஆண்டில் நீங்கள் பேப்பர்கள் எடுத்து பார்க்கலாம். 20ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் நெடுந்தீவில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தில் சீனா ஈடுபடுது வந்து விளங்கானே. அதில் இந்தியா கோவமடையுது வந்து. அப்போ அந்த நேரத்தில் வந்து அதை தடுக்கிறதுக்கு வந்து முடியாத நிலைமையில் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க திடீரென்று சிவில் சமூகம் வந்து விழிப்படைஞ்சு சொல்லுது வந்து இந்த கோட்டா வந்திருக்கிறார் வந்து இதில் நாங்கள் இனி பொறுப்பு கூறலை அவங்க வச்சு கொண்டு கீழாது நாங்கள் இதே ஐசிசிக்கு அனுப்ப கொண்டு போக சொல்லி கேட்கணும். அவங்களுக்கு மகா மகிழ்ச்சி. அப்போ அந்த முயற்சியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். நாங்கள் எதிர்பாராத விதமாக வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பல நீண்ட காலமாக வலியுறுத்தி வர அத்தனை விஷயங்களும் வந்து அந்த அதுக்குள்ளே உள்ளடக்கப்படும். அப்போ பொறுப்பு அந்த எப்படி தீர்மானம் வந்தேன்ற முழு வரலாறும் சொல்லி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை இங்கே வச்சிருக்க வேண்டாம். தயவுசெய்து வந்து இதை திருப்பவும் வந்து இந்த அறிக்கையை உங்கள்கிட்ட பேன் கி மூன் பாரப்படுத்தின அந்த அறிக்கையை இலங்கை அரசுக்கு பொறுப்புக்கூறலில் நாட்டம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி செயலாளர் நாயகத்துக்கு மீளவும் அனுப்பி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இதுக்கு ஹியூமன் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதப்படுவார். அதில் சம்பந்தன் ஐயா கையெழுத்து வைக்கிறார். எல்லாரும் சம்பந்தன் ஐயா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், விக்னேஸ்வரர் ஐயா, மற்றது பிஷப் மேர், மற்றது வேலன் சுவாமி, காணாமல் போன அவங்க மிக முக்கியமான தரப்போடு எல்லாம் கையெழுத்து இப்போ அனுப்பியாச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த நெடுந்தீவில் இதை காண இல்லை. சரியோ? அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் அல்லது ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பு வருது வந்து நாங்கள் பொத்துவில்லேருந்து பொலிகண்டிக்கு ஒரு பேரணி செய்ய போகிறோம். அப்போ எங்கடையாக்களை நாங்கள் அனுப்புகிறோம். அதில் வந்து நாங்கள் தெளிவாக சொன்னது என்னென்னா இந்த கடிதத்துக்கு வெளிச்சேர்க்கிற விதமாக ஐசிசிக்கு கொண்டு போகிறதுக்கு வெளிச்சேர்க்கிற விதமாக இந்த பேரணியை நடத்துகிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துழைக்க தயாரான்னு சொல்லுவோம். எங்களுக்கு அந்த வாக்குறுதி தரப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து அங்கே பேரணி தொடங்குவோம். முதலாம் நாள் எங்களுடைய தேசிய அமைப்பாளரும் எங்களுடைய அணியொன்றும் கலந்து கொண்டது. ரெண்டாம் நாள் ரெண்டாம் நாள் முடியும் வரை நாங்கள் கலந்து கொண்டுறோம். அப்போ நாங்கள் அது பின்னால் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாரு. அப்போ அதில் வந்து இறுதி நாள் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது வந்து ஏற்பாட்டாளர்கள்ட்ட இருந்து இப்படி இந்த பொத்துவிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு இடத்துல 88 பொலிகண்டியிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஊரணி பக்கமாக இந்திய ராணுவம் 88ஆம் ஆண்டில் படுகொலை செய்த ஒரு இடம் ஒன்று இருக்குது வந்து அதில் ஒரு தூவி ஒன்று இருந்தால் உடைச்சிட்டாங்க. அதில் போய் நாங்கள் எல்லாரும் போய் வந்து ஒரு அடிக்கல் ஒன்று நாட்டி போட்டு வந்து இந்த இறுதி நிகழ்வை செய்வோம், நேரப்போ உம்பாங்கன்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு பின்னுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் பொலிகண்டியில் இருந்து அந்த பொலிகண்டியில் மேடை அமைக்கப்பட்டிருக்கு, மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு, ஸ்பீக்கர்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது. அந்த இடத்தை தாண்டி நாங்கள் இவர்களுக்கு பின்னால் போகிறோம். அங்கே போய் 2 கிலோமீட்டருக்கு அங்கால போனால் அங்கே ஒரு ஏற்பாடும் இல்லை. அந்த நேரம் தான் மண்பட்டியை தேடுகிறார்கள். ஃபோன் வெளிச்சத்தில் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு கிடங்கு தோண்டப்படுது எல்லாம் நடக்குது. பிறகு திரும்பி ஆடிப்பாடி வாடுகிறார்கள். வந்து நாங்களும் பின்னாலே ஆடிப்பாடி வாரோம். இங்கே வந்தால் ஜனம் இல்லை, ஜனமெல்லாம் போய்கொண்டிருக்குது. என்னென்னு பார்த்தால் எங்களுக்கு பின்னால் ஒரு 200-300 மீட்டருக்கு பின்னுக்கு வந்த சுமந்திரன் சாண்ட தலைமையில் வந்து அங்கே கூட்டம் நடத்தப்பட்டு சரியில்லை இது. அப்போ அதில் வந்து அந்த இடத்துல கூட்டத்தை நடத்தி இலங்கையிட்ட பொறுப்பு கூறலை வலியுறுத்துறேன்னு சொல்லி அவர் கூட்டத்தை நடத்தி முடிச்சு போட்டு அவர் போட்டார். மறுநாள் 3ஆம் நாள் பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார், நான் இருக்கிறேன், சுமந்திரன் எழுப்பி சொல்கிறார் வந்து இலங்கை அரசிட்ட பொறுப்பு கூறலை வலியுறுத்தி நாங்கள் இந்த பேரணியை நடத்தினாங்க. அவர்கள் சொல்லுறது தான் முடிவு. ஏனென்றால் நீங்கள் அந்த எம்பி மேரை நீங்கள் எலோ பண்ணி இருக்கிறீர்கள்னு சொன்னால் அந்த எம்பி மேரில் அறுதி பெரும்பான்மை கொண்ட மக்களின் தலைவர்கள் அந்த தரப்பு தான். அந்த தரப்பு சொல்லுது கொழும்பிட்ட பொறுப்பு கூறலை வலியுறுத்தி தான் பேரணி செய்து நாங்கள். அதற்கு மாற்றுக்கருத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டுமென்றதுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விழுந்து பதிவு செய்தாலும் அங்கே அந்த வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் சொல்கிறது தான் நிலப்பாடு. சரிதானே? அப்போ இதே நாங்கள் வேலனுக்கு சொல்கிறோம். வேலனோட நாங்கள் சரியாக ஆதங்கப்பட்டு சொல்கிறோம். வேலன் சுவாமிகளை வேலன் வந்து எங்களோட கதைகளை வந்து பொங்கி எழுந்து கதைக்கிறார். வந்து இப்படி என்ன செய்வார், பச்சை துருவம் அங்கே விஞ்சே, நான் 10 மாநாடு வைக்கிறேன் அங்கே விஞ்சேன்னு சொல்லி போட்டு 10 மாநாடை வச்சு அவர் சொல்கிறார். அதில் இந்த பேரணியை நாங்கள் நடத்த வலிக்கிறீங்கள போலீஸ் அங்கே தடுக்க வலிக்கிட்டது. அதில் சாணக்கியர் நின்றபடியால் அதை உடைச்சி கொண்டு நாங்கள் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த பேரணி அந்த இடத்துலேயே நின்றுருக்குமென்னு சொல்லி இதுதான் அவர் 10 மாநாடு வச்சு சொன்ன விஷயம்.
அப்போ என்று சொல்லி சொன்னால் உண்மைதானே சரி இப்போ உண்மை என்று சொல்லி சொல்ல வலிக்கிட்ட விஷயம் என்ன சொல்ற விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன சொல்லி சொன்னா சுமந்திரன் சொன்ன விஷயத்தை மறுதளிச்சு ரைட் ஆனால் அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா மிக கெட்டித்தனமாக அவர்களையும் உள்வாங்கி ஒற்றுமையாக நடத்துகிறவன்ற பேரில் அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பு தான் அந்த பேரணியின் முழு ஓனர்ஷிப்பாகவும் சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் போகுதுவாங்க அவங்கள் சொல்கிறது தான் கருத்து இங்கே வந்த உதிரி மக்கள் சொல்கிறது கருத்து இல்லை சரிதானே அவர்கள் என்ன சொன்னார்கள் உள்ளக விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் 15ஆம் தேதி என்ன கடிதம் அனுப்பினாங்கள் சர்வதேச விசாரணை அந்த கடிதத்தை மறுதளித்து திருப்பி உள்ளக விசாரணை தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடு தான் இந்த பேரணி இதில் எத்தனை நீதிமன்றங்கள் அவமதிச்சு மக்கள் நடந்து வந்தவை ஒரு சட்ட நடவடிக்கையும் இல்லை உலகான பிரச்சனை வந்து அப்போவே மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது எப்படி அது சாத்தியப்படுது ஓட்டு அவர் கொடூரமானால் எப்படி வந்து அதை செய்யாமல் இருக்கிறாருன்னு சொல்லி அது அவருக்கு சாதகமான ஒரு விஷயம் பண்ணபடியாக பொத்தி கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு இந்த பேரணிக்கு பிறகு என்ன நடக்குது ஒரு வாரம் கழித்து சம்பந்தன் கடிதம் எழுதுகிறார் நாங்கள் அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பு நாங்கள் சொல்லுறோம் எப்படியாச்சும் இந்த தீர்மானம் நிறைவேறும் இந்த நேரத்தில் இந்த சிவில் சமூகம் என்ன செய்தது இதுக்கு பிறகு ஏனும் சிவில் சமூகம் வந்து அவர்களை நிராகரித்து எங்களோட சேர்ந்து ஒரு வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு முன் வந்தார்களா இல்லை உலக அவ்வப்போது உதிரியாக இருந்து கட்டுரைகள் எழுதுறது தேவைப்படுற நேரத்தில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட காலம் என்பது 2010, 2012 நீண்ட காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதன் பின்னரும் நீங்கள் 2021 இணைந்து செயற்பட்டிருக்கின்றீர்கள் ஆக நீங்கள் ஏன் இணைந்து செயற்படுறீங்க இனி எந்த ஒரு காலத்திலும் இணைந்து செயற்பட மாட்டீர்கள் எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட மக்களை ஏமாத்துறதுக்கு இவர்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் வந்து எங்களுக்கு ஆபத்து இருக்கின்ற தெரிகிற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட போகிறது இல்லை இனி இணைந்து செயல்படுவீங்களா இல்லையா எங்களை இந்த கருத்து வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னாலே அவர்கள் பெற வேணுமா இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த தரப்புடன் இணைந்து செயற்படுவீர்களா இல்லையா நான் சொல்லக்கூடியது தான் எங்களுக்கு ஆபத்தில் என்று கருதக்கூடிய விஷயங்கள் அதாவது இனத்துக்கு ஆபத்தான விடயங்கள் நடந்திருக்கின்றது இந்த ஒற்றுமையின் மூலம் என்று இவ்வளவு நேரம் குறிப்பிட்டீர்கள் ஆகவே இனி நீங்கள் இணைந்து செயற்படுவீர்கள் செயற்பட மாட்டீர்கள் இதுக்கு பிறகு நாங்கள் இணைந்து செயற்பட்டால் இனத்துக்கு எதிரில் மக்களை ஏமாத்தாமல் எங்கட மக்களுக்கு ஆபத்து நேராமல் நாங்கள் இந்த அரசியலை முன்னகர்த்தி கொண்டு போவோம் இந்த இடத்துல வந்து மற்ற தரப்புகள் எங்களுடைய முயற்சிக்கு கஜேந்திரகுமார் பொன்னாத்துக்கு பின்னால் நின்று ஒத்துழைக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த சதிகளுக்கு இனி நாங்கள் இடம் கொடுக்க போகிறது இல்லை இணைந்து செயற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதில் இதுதான் என்னுடைய பதில் நீங்க சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் எப்பவும் வந்து தமிழினத்துக்கு ஒரு நன்மை நடக்கணும் என்று விரும்புகிறார்கள் விளங்கானே வந்து இப்போ ஒரு அதுக்காக இப்போ நீங்கள் சொன்னதின்படி துரோகத்தனம் என்ற மாதிரி தான் உங்களோட கதை வளவும் துரோகத்தனம் தான் ஓகே அப்படி அந்த துரோகத்தனம் அப்படி என்ன தரப்பை வந்து உங்களுக்கு பின்னாலும் யாரோ ஒரு சக்தி இருக்கு விதமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்து கொண்டு போகிற ஒரு செயல்பாட்டில் இவர்கள் எங்களுடைய இனத்துக்கு தீங்கிழைக்க முடியாத வகையில் இவர்களை பயன்படுத்த முடியும் என்றால் நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனால் அது எங்களுக்கு தெரியும் போய் கொண்டு கேட்க எங்களுக்கு தெரியும் அது எப்படி பயன்படுத்த போராட்டம் ஆரம்பத்தில் இந்த விறக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இடையிலேயே விலை இருக்கணும் முடியலையே இல்லை அப்போ அது சரி அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த இடத்துல அலர்ட் பண்ணது ஆனால் அந்த கூட நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களை வந்து நாங்கள் கணிப்பிட்டு நாங்கள் அதிலே ஆபத்து இருக்கா இல்லையான்றதை பார்த்து வந்து என்ன பொறுத்தவரையில் கஜேந்திரகுமார் தலைமையில் முன்னெடுக்கப்படுற விஷயங்கள் மட்டும்தான் இந்த இனத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் போராட்டம் ஆதரவு தெரிவித்தார் இன்றைய நிலையில் அது ஒரு தவறான போராட்டம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் போராட்டம் தவறில்லை அந்த போராட்டத்தை வைத்து தவறான விளக்கப்படுத்தி விட்டார்கள் அந்த போராட்டத்தை வைத்து தவறான விளக்கம் கொடுக்கப்பட்டது இதுல இப்ப அப்படி ஒரு சூழல் இது வந்து அது இது ஒரு ரிஸ்க் இந்த ரிஸ்க்கு நாங்கள் முகம் கொடுத்து தான் இதை தெளிவுபடுத்துகிறோம் எதிர்காலத்தில் அந்த ஆபத்துகள் வராமல் வந்து இப்படியான சூழலில் வந்து இது கையாளுறதை நாங்கள் இதை சொல்லிக்கொண்டு வரதை வந்து எதிர்காலத்தில் வர ஆபத்தான சூழலை கையாளுறது ஒற்றுமை என்று நீங்கள் இணைந்து விட்டாலும் மக்கள் நம்பக்கூடாது மக்கள் வந்து இல்லை அப்படி இல்லை என்ன மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது
மக்கள் ஏமாற்றப்படவர்கள் என்றால் திருப்பி திருந்துவதற்கு வாய்ப்பில்லை, நிச்சயமா வாய்ப்பில்லை. புறக்கணிச்சு இந்த மக்களை வந்து பின்னால கொண்டு வரலாமோ கொண்டுறதுக்கான இவர்கள் ஒரு பொழுதும் இந்த இனத்துக்கு நேர்மையாக இருக்க மாட்டார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற பொழுது விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிப்பதற்கு பணியாற்றியவர்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றீர்கள். ஆனால் உங்களால் தெளிவாக சொல்ல முடியவில்லை இவர்களுடன் இணைந்து இனி செயற்பட மாட்டோம் என்று சொல்ல முடியும். வந்து நான் சொல்லக்கூடியது தான் என்னன்னு சொல்லி சொன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமைக்கு பின்னாலே வந்ததாக இருந்தால் சொல்லி போட்டு கஜேந்திரகுமாருக்கு பின்னுக்கு வந்தால் இல்ல அப்படி இல்லை என்ன பிரச்சனை சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொண்டு போகிற அவற்றை தலைமத்துவத்துக்கு பின்னால போய்க்குள்ள வந்து இவர்கள் அதை திசை திருப்ப முடியாது, முடிவுகளை திசை திருப்ப முடியாது. உலக பிரச்சனை முடிவுகளை திசை திருப்ப முடியாது. இதுக்கு முதலும் அப்படி இடம்பெற்று அப்படி ஒற்று சந்தர்ப்பத்திலும் அப்படி நடக்கல. கடிதம் எழுதினார், அது அவற்றை தலைமையில் நடக்கல. 10-11 தானே, 10-11 தானே. அதுல வந்து சம்பந்தன், அதுல சம்பந்தன் சமதரப்பாக உங்களை அணுக முடியாது, உங்களை தலைமையாக ஏற்று சேர்ப்பதா இல்ல. அப்ப என்னை பொறுத்தவரையில வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில இந்த மக்கள் அணிதிரண்டால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு இந்த இனத்துக்கு விமோசனம். விளங்க பிரச்சனை அன்றைக்கு வந்து அதில் சம்பந்தன் வந்து அறுதி பெரும்பான்மை கொண்ட தரப்பாக இருக்கிற பொழுது வந்து அவர் அதில் இருந்து கூட இப்படி அதை இந்தியாவுக்கு சார்பாக மாற்றினார் அந்த தீர்மானத்தை. விளங்க பிரச்சனை இந்தியாண்ட தேவைக்காக வந்து இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்தார். அந்த சூழல் இனி இருக்கக்கூடாது. எங்கட மக்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலே கரங்களை மக்கள் பலப்படுத்த வேணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் உதிரிகளாக பின்னால் எழுபட்டு கொண்டு வர்றதால் எங்கட மக்களுக்கு பாதிப்பில்லாமல் கொண்டு போகலாம்னு சொன்னால் அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சமதரப்பு என்ற பேரில் வந்து இந்த மக்கள் ஏமாத்திர விளையாட்டுகளுக்கு இனிமேல் இடம் கொடுக்க சிவில் அமைப்புகள் தொடர்பாக கட்சிகளை விட மக்கள் விழிப்பாக இருக்க வேணும். ஏன்னா கட்சியில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் கூறலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த சமூக கட்டமைப்பில் சிவில் தரப்புகள், பத்தி எழுத்தாளர்கள், ஊடகவியாளர்கள் என்று சொல்லுகின்ற தரப்பு மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கென்று ஒரு வகிபாகம் இருக்கின்றது. ஆகவே அந்த தரப்பினருடன் பல கட்சிகள் இணைந்து நிற்கின்ற பொழுது அந்த ஒற்றுமையை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதன் ஊடாக மட்டுமே, குற்றச்சாட்டுகள் இல்லை, உண்மைகளை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். மக்கள் ஒரு நாள் அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு பின்னால் வருவார்கள். ஊடகங்களுக்கு துணிச்சல் இருந்தால் எங்களுடைய ஒரு கருத்தை போட்டுட்டு 30 கருத்தை எதிராக போடுறதை விட்டு போட்டு எங்களுடைய இப்போ ஒரு தேசிய விடுதலை போராட்டம் என்று சொல்கிறது வந்து மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு போகணும். உலகான வந்து இப்போ நான் 51ஆம் ஆண்டில் செல்வநேயம் எடுத்த முடிவை வந்து நாங்கள் இன்று வரைக்கும் காய்ச்சி கொண்டுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த கருத்தை ஒரு கோட்டை போட்டுட்டு வந்து அதை சின்னனாக பக்கத்தில் வந்து பின்னாம்பெரிய 10 கோடுகளை போடுறது வந்து விளங்கண்ணா. அப்போ எங்கட கருத்து மக்களுக்குள்ள போகிறேன் ஒழுங்காக சொல்கிறதும் இல்லை வந்து இன்றைக்கி பல ஊடகங்களை வந்து எங்கட கருத்துக்கள் வருது வந்து. உங்களுக்கு தெரியும் ஜனநாயக ரீதியில் 10 பேர் இருந்தால் அந்த 10 பேர கருத்துக்கும் அந்த ஊடகம் சந்தர்ப்பம் கொடுக்கும். அதில் ஒரு தரப்பு உங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றது, மிச்சம் 9 பேரும் மற்ற கருத்தை தான் முன்வைக்கின்றது என்றால் அதுதான் ஜனநாயகம். 9 கருத்தும் வந்து 9 ஒரே கருத்தாக இருந்தால் கூட அந்த 9 நான் எதிர்பார்க்கிறேன் சொன்னால் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு ஊடகமாக இருக்கு, ஊடகங்கள் வேணும். கட்சி ஊடகம் தான் அப்படி இல்லை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒட்டியாட்சி இன்றைக்கு வந்து 16 தயாரிக்கப்பட்ட விரைவு ஒட்டியாட்சின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எத்தனை ஊடகங்கள் தயாராக இருக்குது. எத்தனை புத்திஜீவியல் துணிஞ்சு இப்போ இவ்வளவோ புத்திஜீவியல் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைன்னு சொன்னால் பயம் கதைக்கிறதுக்கு இன்றைக்கு பச்சோந்தியெல்லாம் காய்ச்சி கொண்டுக்கிறார்கள். உலக பிரச்சனை பச்சோந்தியல் மட்டும்தான் காய்ச்சி கொண்டுக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து எத்தனை ஊடகம் வந்து இதை எழுதுறதுக்கு தயாராக இருக்குது. என்ன ஏக்கியராட்சிய விரைவு பிரச்சனைன்னு சொல்லி வந்து சனத்துக்கு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை நடக்குது. ஆகவே தேர்தல் புறக்கணிப்பு என்பது இந்த கால சூழ்நிலை. இதில் புறக்கணிப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எங்களுக்கு வந்து வெற்றி பெற 2 தரப்பு இந்த தேர்தலில் வந்து 2 தரப்புக்கு தமிழ் மக்களோட வாக்கு தேவைப்படும். இந்த நாட்டு மக்களுக்கு தங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வரணும் என்று அவர்கள் யோசிக்கிறத விட இப்போ தமிழ் மக்களை நான் சொல்லல வந்து பெரும்பான்மை இது ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கிற தேர்தல். சரிதான், சிங்கள பௌத்த இனவரி பிடித்த அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கிற தேர்தல். இதிலே அந்த மக்கள் தாங்கள் விரும்பித்தான் ஒரு தலைவரை தெரிவு செய்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அந்த மக்களுக்கு தங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறதை விட 1,00,000 மடங்கு அதிக தேவை வந்து இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்குது. தங்களுக்கு சார்பானவர் தான் பதவிக்கு வர வேண்டும், தங்களுக்கு மாற்றானவர் வரக்கூடாது என்ற பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 2 தரப்பும் அதாவது வந்து வெற்றி பெற விரும்புகிற ஒரு வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் வாக்குகள் தேவை. அதில் எங்கட மக்களோட வாக்குகளுக்கும் பெறுமதி இருக்குது. அதுபோல் இந்திய மேற்கு தரப்பு விரும்புகிறவரை பதவிக்கு கொண்டு வரதுக்கும் வாக்குகள் தேவை. அப்போ இந்த இடத்துல வந்து 5000 வாக்கும் ஒரு வெற்றியை தோல்வியாக்கும். உலகானே 50,000 தேவைப்படலாம், சில 5 லட்சமும் தேவைப்படலாம்.
ஆனால் எவ்வளவிலே அந்த இந்த முறை மிக குறைஞ்ச வித்தியாசத்தில் இந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும். அப்போ இதில் வந்து நாங்கள் இவர்களை ஒரு நெருக்கடியை தள்ளி எங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே 2 தரப்புக்கு நெருக்கடியை சம நேரத்தில் ஏற்படுத்துகிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கோடியை ஒரு வேட்பாளர் செலவழித்து தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவத்தை செலவழித்து போட்டு வந்து எங்களோட வாக்குகள் ஒரு 50,000 1 லட்சம் இல்லாமல் ஒருத்தர் தோற்கிறார் என்று சொல்லி சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு அவர்களால் அந்த சூழலை எதிர்கொள்ள முடியும்? அதே போல் சர்வதேச தரப்புகளும் வந்து தங்களுக்கு சார்பான ஒருவரை கொண்டு வரதுக்கு எங்கட வாக்குகள் இல்லாமல் வந்து அது தவறி தங்களுக்கு மாறான ஒருவர் வரப்போகிறாருன்னு சொல்லி சொன்னால் அதை சில வழியில் போகின்ற அளவுக்கு கூட போகலாம். விடாங்கான பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல வந்து தமிழனை கன்வின்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து 2005 தலைவர் சொன்னதை கேட்டிருந்தால் வந்து இன்றைக்கு சீனா இலங்கைக்கு வந்திருக்காதுவா. 2005 தலைவர் கேட்டது வந்து வடகிழக்கில் 10 வருஷத்துக்கு இடைக்காலத்து தர வேணும் என்று சொல்லி அதே பகிரங்கமாக சொல்லணும்னு சொல்லி அதுக்குரிய உத்தரவாத் அந்த 10 வருஷ முடிவில் வந்து எங்களுக்கு ஒரு சுயாட்சி எங்களோட தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சுயாட்சி அதை அவைக்கு அதை கொடுக்க முடியும். அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருந்தா சிங்கள தரப்புக்கு ஒரு ஏன் நீங்கள் சிங்கள தரப்புக்கு வந்து நீங்கள் என்ன உந்த கோரிக்கையை முன்வச்சா சிங்கள தரப்பு வாக்களிக்காதவருக்கு என்றால் அப்போ ஏன் புலியை அடித்து முறிச்சிருந்த இராணுவத்துக்கு வந்து பயிற்சியை கொடுத்தீங்க? ஏன் ஆயுதங்களை கொடுத்தீங்க? ஏன் காசுகளை கொடுத்தீங்க? ஏன் அதை கட்டி எழுப்பி விட்டார்? அதை அப்படியே படுக்க வச்சிருந்தால் நாங்கள் கேட்டதை தந்திருப்பானே. சரி, நாங்கள் பிரிவினைக்கு இருக்கிறோம்ன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கின்றால் 2009 அழிச்சு எங்களை வந்து 2025 அழிச்சிருக்கலாமே. எங்களுக்கு ஒரு 10 வருஷத்தை தந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ள தீர்வுக்கு தயாரில்லைன்னு சொல்லி நீங்கள் அப்போ சந்தேகப்படுற அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா அதுக்கு பிறகு நீங்கள் இந்த போரை செய்திருக்கலாமே. ஏன் நீங்கள் வந்து அதுக்கு முதல் அதை செய்திருக்கணும்? இதே இந்த 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 இதில் இந்த சிவில் அமைப்புகள் என்று சொல்கிற எவ்வனாவது இந்த கேள்வியை கேட்டுக்கிறானா? புலிகள் பிடிவாதமான என்றதால் அழிச்சு தான் பொய் எழுதி கொண்டுருக்காங்க. முதுகெலும்பு இல்லாத ஆக்கள் வந்து புலிகளை பள்ளி வாங்குறதும் வஞ்சம் தீர்க்கிறதும் தான் இவங்களோட முழு நோக்கமும். ஒரு கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னேற வேண்டும் அல்லது பலரை கவர வேண்டும், பலரை உங்களுடைய கொள்கையின் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்தளவு தூரம் மற்ற தரப்பினை விமர்சிப்பது சரியான ஒன்றா? நாங்கள் வந்து பேரவையில் இருக்க யாரை விமர்சிச்சு நாங்கள் பேரவைக்குள்ளே இருக்கைக்குள்ள பிரச்சனை வந்து யாரையாவது விமர்சிச்சுனாங்களா? இப்போ எல்லாரும் சொல்ல பார்க்குறேன்னா கஜேந்திரகுமார் தண்டை தலைமையில் தான் எல்லாம் பெருவன்மெண்ட் தான் நிற்பார்ன்னு சொல்லி தான் விமர்சிக்கிறது வந்தான். அப்படி இல்லை. தமிழ் மக்கள் பேரவைக்கு இருக்கைக்குள்ள கஜேந்திரகுமார் வந்து சாதாரணமாக ஒரு பட்டதாரியாக கூட இல்லாமல் ஒரு சாதாரண பட்டதாரியாக கூட இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு சிவில் அமைப்புகளுக்குள்ளே இருந்து போட்டு வந்தவர்களும் பிரதித்துவப்படுத்தின அந்த குழுவின் ஒரு சாதாரண உறுப்பினராக தான் இருந்தவர் வந்து பேரவை திட்டமிட்டு அவரை அப்படித்தான் வச்சிருந்தது வந்து. உலகான பிரச்சனை நீங்கள் வடிவா பின்னுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த பேரவையில் கஜேந்திரகுமாருக்கு ஒரு வகைபாகவே இருக்கையிலவன் கொடுக்கப்படையிலவன். ஆக அந்த தீர்வு திட்டம் எழுதுறதில் எங்களுடைய ஒரு பங்களிப்பு அவர்கிட்ட புறப்பட்டது வந்து அதுக்கு அப்பால் வந்து அந்த பேரவைக்குள்ளே வந்து எவ்வளவு தூரம் அவரை இன்சல்ட் படுத்தி அவராக வெளியேறதுக்கான சூழலை உருவாக்கலாமோ அவ்வளோத்தையும் செய்து கொண்டு தான் இருந்தவர்கள் அவர். ஆனால் நாங்கள் பேரவையில் வடக்கில் நடந்த எழுதுதமிழிலும் கிழக்கில் நடந்த எழுதுதமிழிலும் கஜேந்திரகுமார் போன்றவெல்லாம் ஊராக நடந்தவர் வந்து அட்டி மட்ட தொண்டனை வந்து ஊரூர பேரவையில் விக்னேஸ்வரன் இங்கே படுத்திருப்பார். மற்றவை இனத்தலைவர்கள் வந்து இங்கேயாவது இருப்பினோம். நாங்கள் அடிமட்ட தொண்டர்களை அவர்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு தெரிஞ்சினாங்க. ஒரு நாளும் கஜேந்திரகுமார் அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கல. அங்கே எதிர்பார்த்த ஒன்றே என்னென்றால் பேரவையாக ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து ஒட்டியாட்சியை கொண்டு வரதை முற்றுப்புள்ளி வச்சு நெருக்கடியை கொடுத்து வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வரதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும்ன்றாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கி போனவர் உலகண்ணா. அப்போ நாங்கள் ஒருத்தரையும் நாங்கள் விமர்சிக்கலை. அன்றைக்கு பேரவைக்கு எதிரான சுமந்திரனை விமர்சிக்கிறாங்க. அன்றைக்கு எல்லாரும் தானே விமர்சித்தவை எல்லாரும் தானே. அப்போ எங்களை மக்களுக்கு ஏமாற்றி இந்திய நலன்களுக்காக வந்து நயவஞ்சகம் செய்கிறவர்களை வந்து வேறு எப்படி நாங்கள் அம்பலப்பட நீங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் என்பது அது சில வழியில் பிள்ளையாக இருக்குது. கடுமையான வார்த்தைகள் பிரச்சனை நான் ஒன்றை சொல்கிறேன். அது கிண பேருக்கு பிடிக்காண்டு எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையில் ஒரு வன்முறையை நான் விரும்ப இல்லை. ஆனால் மக்களுக்கு வந்து தெளிவுகள் வர வேணும். தெளிவுகள் வரண்டால் இந்த விஷயம் பச்சையாக சொல்லப்பட வேணும். இதுக்காக நான் வெறுக்கப்படலாம். நான் நாளைக்கு நாள் ஒதுங்கி போகிறதுன்றடி. ஆனால் இந்த கொள்கை முன்னுக்கு போகணும். எங்களுக்கு பின்னால் புதியவர்கள் வருவார்கள். அவர்கள் இந்த கொள்கையை நேராக கொண்டு போவார்கள் இந்த கட்டமைப்புக்குள்ளவர். நாங்கள் இப்படி கதைச்சதுக்காக மக்கள் எங்களை விரும்பலைன்றால் நான் ஒதுங்கி போகிறதுக்கு நான் ரெடி. ஆனால் எங்களுக்கு பின்னால் வரப்போகிற எங்களோட எதிர்கால தரப்பு ஒரு டையூரும் இல்லாமல் இந்த ஏமாத்துகள் சுத்துமாத்துகள் இந்த தரப்புகள் வந்து இந்த 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 மாதிரி மக்கள் ஏமாத்துகிற விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நாங்கள் ஒரு வழியை திறந்து விடுவோம். விளங்க அதில் நாங்கள் எங்களை இது ஒரு தியாகம் என்ன பொறுத்தவரை விளங்க பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் 70களில் இந்த தமிழரசு கட்சிக்கார மேடையில் பேசினதை கேட்டு இருந்தவனெல்லாம் எழுப்பி போய் கையை கீறி பொட்டு வச்சவன். ஏன் பொட்டு வச்சவன்? என்னத்துக்கு பொட்டு வச்சவன்? எங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் வழியில் வந்து ஒரு இதை கொண்டு வரணும் சொல்லி அவன் மாறேக்குள்ள அது எப்படி வடிவம் எடுத்தது?
அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னால் வரக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் இதை பச்சையாக தான் அம்பலப்படுத்த விடணும். ஏனென்னா மக்களுக்கு இந்த விஷயங்கள் விளங்க வேணும். இதை நாங்கள் சொல்லிக்கல மக்களுக்கு எங்களில் வெறுப்பு வரும், கிணவருக்கு எங்களை பிடிக்காது. ஆனால் எல்லாரையும் நாங்கள் அப்படி விளக்க இல்லை, விளங்கானே. எங்களுக்கு பின்னால் நாகரிகமாக வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஆக்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். விட்டு கொடுக்காமல் வளைஞ்சு கொடுக்காமல் வந்து நேர்மையாக இந்த மக்களுக்காக போகக்கூடியவர்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம். அவர்களுக்கான பாதையைத்தான் நாங்கள் போடுறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை நிலைப்பாடு என்பது ஒரு தமிழ் மக்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் அது நடைமுறை சாத்தியமா? தற்பொழுது இருக்கின்ற இந்த உலக ஒழுங்கினுள், தற்பொழுது தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புக்குள் இது எவ்வாறு சாத்தியம்? இப்போ இதில் வந்து பிரிஸ்டோ வந்து நடைமுறை சாத்தியமான்னு சொல்லி தமிழக ஊரில் சிங்களவனை கொண்டு வந்து குடியேற்றி போட்டு உறுதி கொடுக்க போய் சேர்ந்து நிற்கிறது எந்த வகையில் நடைமுறை? அது தவறு. இப்போ 15 ஆண்டுகளாக நாங்கள் இந்த அரசியல் ஒரு வாய்ப்பாகவும் இல்லை எங்களுக்கு, சரிதானே? இன்றைக்கும் நாங்கள் நாங்கள் சும்மா ஒரு 18 நான் மற்ற கட்சிகளை நியாயப்படுத்துவதற்காக இந்த கேள்வி கேட்கவில்லை. நான் கேட்கின்றேன், ஒரு சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு ஒன்று வேண்டும் அல்லது ஒரு சர்வதேச விசாரணை ஐசிசிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு எங்களுக்காக சிவில் அமைப்புகள் இல்லாத எந்த ஒரு நாடும் தானாக விரும்பி உங்களுக்கு பொறுப்பு குரலையும் வலியுறுத்த போவதில்லை, தானாக விரும்பி அரசியல் தீர்வையும் வலியுறுத்த போவதில்லை. உங்களோட கையிலான் இருக்கு. அதற்கு உங்க வாய்ப்பு என்னன்னு சொன்னா, முதல் வந்து இந்த ரெட்டை விடம் போடுறதை எங்கட இவைக்கு சொல்லுங்க, நிப்பாட்ட சொல்லுவாங்க. இந்த உலக அப்ப இது வந்து ஏமாத்து, ஜனநாயக சூழல் என்று சொல்றது வந்து ஏமாத்து, சரிதான். எங்கட மக்களோட நலனுக்காக வந்து நாங்கள் அந்த முடிவெடுக்கவும் விளங்கான. ஜனநாயகம் யாருக்கு ஜனநாயகம்? எங்கட மக்கள் அழிக்கப்படுகிறோம். என்ன ஜனநாயகம்? எங்கட மக்களுக்காக வந்து இந்த இது பிரியோசனம் இல்லைன்னா பிரியா. இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் இதில் இந்த இருக்க சிவில் சமூகத்தில் இருக்கிற ஒருவருக்கு குடும்பத்தில் ஒருவரை கொலை செய்துட்டாருன்னு சொன்னால், கொலை செய்தவன் அண்ணன் தம்பி போலீஸ் சிஐடி பிராஞ்சிலேருந்து விசாரிக்கிறத வேறு ஏற்றுக்கொள்ளுவாரோ? அப்போ அவற்றை வீட்டு பிரச்சனைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இந்தியாண்ட பிரச்சனை என்ன, ஈழத்தமிழன் ஒட்டுமொத்தமான பிரச்சனையை இந்தியா தனக்கு சார்பாக பயன்படுத்துறதுக்கு கொலகாரனை நீதிபதியாக வச்சுருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமோ? முதல் அந்த முடிவை நிப்பாட்ட சொல்லுவோம். முதல் வந்து உலக விசாரணையை ஆதரிக்கிறத வந்து நிப்பாட்ட சொல்லணும். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வலியுறுத்தினால் கட்டாயம் அந்த சர்வதேசமும் வழிக்கு வரத்தான் பண்ணுவோம். இரண்டை இவைக்கு இல்லாட்டி இங்கே உள்ளுக்கு நுழையல. அது வந்து விளங்கானே வந்து இதுக்கு எப்படி நுழைகிறது வந்து நான் இப்போ இந்திய தலைவர்கள் விரைகளில் வந்து ஓடி போய் இருக்கிறோம். வந்து ஓடி போயிருந்து என்ன இருக்கிறோம் வந்து போன ஜூன் 2 பொது வேட்பாளரை நிறுத்தி போட்டு தமிழ் தேசம் அது இதெல்லாம் நிறுத்தி போட்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்தவர்கிட்ட போய் வந்து கேட்கிறோம். வந்து 8 பேர் இருந்தாங்க, 7 பேர் கேட்கிறோம். 13ஆம் திருத்த சட்டம் இந்திய பாதுகாப்பு அதுக்கு முதல் அஜித் டோவாலட்டே அதுதான் கதை. நீங்கள் என்ன கதைச்சீர்கள்? நான் என்ன உங்களுக்கு கூறினார்? எல்லாருடைய எழுத்து மூலமான எங்களுடைய நிலைப்பாடு எழுத்து மூலமாக முன்வைக்கப்பட்டது, எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டது தான் நான் அதில் வலியுறுத்தினேன். அதில் இது மேலதிகமாக சொல்லப்பட்டது வந்து என்னால் சொல்லப்பட்டது இந்த பயிஸ்கரிப்பு விஷயம். அவரை பொறுத்தவரையில் வந்து பயிஸ்கரிப்பு பொது வேட்பாளர் என்ற விஷயம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறதில்லை. நீங்கள் உங்களோட கொஞ்சம் வாக்குகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த வாக்கை வச்சுக்கொண்டு ஒரு வெற்றி பெறக்கூடியவரோட பேசி நீங்கள் அடைகிறதே அவர் உண்மையில் கூறியவருடைய உங்களோட வாக்களை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எப்படி வந்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய பொது வேட்பாளரையும் புறக்கணிப்பையும் இந்திய பாதுகாப்பு ஆலோசனை ஏற்றுக்கொண்டது. அவர் இந்தியாவுக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள். 2009ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி நாராயணன் வந்து 13 நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இட்ட கட்டளையை வெளியில் வந்து இந்த வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நாங்கள் அவர் சொல்கிறதை அப்படியே வெளியில் சொல்லுவோம்னு தெரியும். அதாலே அவர் அப்படித்தான் அதில் நடந்து கொள்ளணும். என்னை பொறுத்தவரையில் பொது வேட்பாளருக்கு பின்னணியில் அமெரிக்காவும் இந்தியாவும் தான் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்திய நலன் சார்ந்தவர்கள் தான் அதில் கடந்த 15 வருடங்களாக இந்திய நலனுக்காகவே ஓயாமல் உழைத்து சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் தான் அதுக்கு பின்னால் நிற்கிறார்கள். ஆக மற்ற தரப்பினர் என்ன விடயங்களை கலந்துரையாடினார்கள்? மற்ற தரப்பண்டு அங்கே செல்வமடைக்கல்நாதன், சுமந்திரன், ஸ்ரீதரன் இருந்தது. ஸ்ரீதரன் வந்து தன்னை கருத்தை சொல்லி போட்டு அவர் பொது வேட்பாளர் விஷயத்தை சொல்லி போட்டு அவர் போக வேண்டி இருந்தது. அவர் போயிட்டார். என்றால் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து போட்டு போனவர். போன பிறகு வந்து செல்வமடைக்கல்நாதன் அங்கே இருந்தவர் வந்து செல்வமடைக்கல்நாதன் கூட இந்தியாண்ட நலன் சார்ந்த விஷயங்களை தான் முன்வைச்சவர். வந்து பொது வேட்பாளர் சம்பந்தமாக அவர் மூச்சியை காட்டையில் பொது வேட்பாளர் தொடர்பாக வந்து கேட்ட பொழுது வந்து பொது வேட்பாளரால் வந்து ஒன்று நடக்க போகிற இல்லைன்னு அவர் சொல்லிக்கல. வந்து நான் என்னுடைய கருத்தை தெளிவாக சொன்னேன். வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய இந்த ஒட்டியாட்சி நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்ற உத்தரவாதம்
தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்பட்டால் மட்டும்தான் எங்களுடைய நிலப்பாடு மாறும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய நிலப்பாடு மறுபரிசீலனை செய்யப்படாது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்து நான் அவர் அதில் நிறைய நேரம் எடுத்து அந்த அது தொடர்பாக பல விஷயங்களை பல நாட்டு கதைகளை அவர் அதில் கூறினவர் நான் அவர் இப்போ இது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேணும் என்றதை நீங்கள் கேட்கணும் என்றதையும் கழிச்சவர் அப்போ நான் என்னுடைய கருத்து என்ன சொல்லி சொன்னால் ஒட்டி ஆட்சிக்கு உள்ள இதுகள் எதுவும் எங்களுக்கு நன்மை தர போகிறது இல்லை என்ற விஷயத்தை எங்களை பொறுத்தவரையில் அரசியலமைப்பு மாற்றப்பட வேணும் என்ற விஷயத்தை தான் நான் தெளிவாக சொன்னது எந்த ஒரு இடத்துலையும் நான் அதை நான் விட்டு கொடுக்கல சரிதானே. செல்வம் அந்த இடத்துல அது பிரியோசனம் இல்லைன்னு சொல்லிக்கல. செல்வம் அதை பற்றி மூச்சு கூட காட்டையில் சுமந்திரன் பிரதான வேட்பாளர்களில் யார் ஒருவர் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்வாரோ அவரை தாங்கள் ஆதரிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற கருத்தை அவர் சொல்லியிருந்தவர் இதுதான் அங்கே நடந்தது. இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிய உங்களுக்கு நன்றிகள். இன்னும் ஒரு நேர்காணல் மீது விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வோம். நன்றி. மிக்க நன்றி பிரசாப். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.